சிவபிரகாசம், சென்னை திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். 2 மாதமாக வீடியோ போடலை, கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தாலும் போடலை. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அதாவது ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் இருக்குது. அதில் முக்கியமான யோகங்களாக சொல்கிறது தர்ம கர்மாதி யோகம், இன்னொன்று பஞ்சமகா புருஷ யோகம். இன்றைக்கு நம்ம தர்ம கர்மாதி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். யோகம்னா என்ன? யோகம்னா சேர்க்கை, அது இணைவு என்று அர்த்தம். தர்ம கர்மாதின்னா தர்மம் என்பது ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தையும், கர்மம் என்பது ஜாதகத்தில் 10ஆம் பாவத்தையும் குறிக்கும். இந்த தர்ம கர்மாதி யோகம் என்பது ஜென்ம லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் அந்த 10ஆம் பாவம் அதிபதிகள் ஒருவரை பார்த்து கொண்டோ அல்லது இருவரும் இணைந்தோ ஒரு வீட்டில் மற்றொரு இருந்து பரிவர்த்தனை அடைந்தோ ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் பெறுவது தான் தர்ம கர்மாதி யோகமாகும். இது யோகங்களில் முதன்மையாக யோகமாகும். இந்த தர்ம கர்மாதி யோகமானது அந்த 9ஆம் பாவம் அதிபதி அந்த 10ஆம் பாவம் அதிபதி இதில் தசை நடக்கும்போது தான் அந்த தர்ம கர்மாபதி யோக பலன்கள் கிடைக்கும். இப்போது ஒவ்வொரு ஜென்ம லக்னத்திற்கும் இந்த தர்ம கர்மாதி யோகம் எப்படி செயல்படுத்தும் என்பதை பார்க்கலாம். மேஷ லக்னம். மேஷ லக்னத்துக்கு தர்ம கர்மாதிகளாக குருவும் சனியும் வருவார்கள். இந்த லக்னத்திற்கு குரு நீசமடைவதால் இந்த மேஷ லக்னத்திற்கு இந்த தர்ம கர்மாதி யோகம் நல்ல யோகத்தை தராது. அடுத்ததாக ரிஷப லக்னம். 12 லக்னத்தில் இந்த ரிஷப லக்னத்துக்கு மட்டும் தர்ம கர்மாதி யோகம் கிடையாது. ஏனென்றால் இந்த ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் 10ஆம் பாவம் அதிபதியாக சனியே வருவதால் இந்த யோகம் கிடையாது. எப்போதுமே 9ஆம் பாவம் 10ஆம் பாவம் என்பது இருவேறு கிரகங்கள் வந்தால்தான் அந்த யோகம் செயல்படும். ஒரே அதிபதியாக வந்தால் அது செயல்படாது. அடுத்ததாக மிதுனம். மிதுனத்திற்கு தர்ம கர்மாதியாக சனியும் குருவும் வருவார்கள். மிதுன லக்னத்திற்கு குரு பாதகாதிபதியாகவும் சனி அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் இந்த யோகம் சற்று குறைவான பலன்களை தான் மிதுன லக்னத்துக்கு தரும். அடுத்ததாக கடக லக்னம். இந்த லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக குருவும் செவ்வாயும் வருகிறார்கள். குருவும் செவ்வாயும் ஒருவருக்கொரு நண்பர்கள் என்பதால் இந்த தர்ம கர்மாதி யோகம் கடக லக்னத்திற்கு முழுமையாக செயல்படும். அடுத்ததாக சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக செவ்வாயும் சுக்கிரனும் வருவார்கள். இவர்கள் செவ்வாயும் சுக்கிரனும் ஒருவருக்கொரு எதிரிகளாக இருப்பதால் இவர்கள் இணைவதோ ஒருவரை பார்த்து கொண்டோ இருப்பது அல்லது பருவத்தை அடைவது நல்லதல்ல. எனவே சிம்ம லக்னத்திற்கும் தர்ம கர்மாதி யோகம் செயல்படாது. அடுத்ததாக கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு தர்ம கர்மாதிகளாக புதனும் சுக்கிரனும் வருவார்கள். புதனும் சுக்கிரனும் ஒருவருக்கொரு நண்பர்கள் என்பதால் இந்த தர்ம கர்மாதி யோகம் கன்னி லக்னத்துக்கு நன்றாக செயல்படும். அடுத்ததாக துலாம் லக்னம். துலாம் லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக புதனும் சந்திரனும் வருவார்கள். புதனுக்கு சந்திரன் எதிரி என்பதால் இந்த யோகமும் துலாம் லக்னத்திற்கு முழுமையாக பயன் தராது. அடுத்ததாக விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக சூரியனும் சந்திரனும் வருவார்கள். இருவருமே லக்னாதிபதி செவ்வாய்க்கு அதிக நண்பர்கள் என்பதால் தர்ம கர்மாதி யோகம் விருச்சிக லக்னத்திற்கு முழுமையாக பலனை தரும். அடுத்ததாக தனுசு லக்னம். தனுசு லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக வரும் சூரியன் புதனும் நண்பர்கள் என்பதால் தனுசு லக்னத்திற்கு தர்ம கர்மாதி யோகம் நன்றாக பணம் தரும். அடுத்ததாக மகர லக்னம். மகர லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக புதனும் சுக்கிரனும் வருவார்கள். புதனும் சுக்கிரனும் லக்னாதிபதி சனிக்கு நண்பர்கள் என்பதால்
இந்த யோகம் மகர லக்னத்திற்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததாக கும்ப லக்னம். கும்ப லக்னத்திற்கு தர்ம கர்மாதிகளாக சுக்கிரனும் செவ்வாயும் வருவார்கள். லக்னாதிபதி சனிக்கு சுக்கிரன் பாதகதாதியாகவும் செவ்வாய் சனி மற்றும் சுக்கிரனுக்கு எதிரியாக அமைவதால் இந்த யோகம் கும்ப லக்னத்திற்கு முழுமையாக பலன் தராது. பொதுவாக எந்த யோகமும் கும்ப லக்னத்திற்கு முழுமையாக பலன் கிடைக்காது. ஏனெனில் நவகிரகங்கள் யாருமே குருவுக்கு முழு யோகராக அமைய மாட்டார்கள். அடுத்ததாக மீன லக்னம். தர்ம கர்மாதிகளாக வரும் செவ்வாயும் குருவும் தங்களுக்குள் நண்பர்கள் என்பதால் இந்த யோகம் நல்ல பலன்களை தரும். இவ்வாறு பாரம்பரிய ஜோதிடத்தில் தர்ம கர்மாதி யோகம் பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. தர்ம கர்மாதி யோகம் என்பதால் என்ன பலன் தரும் என்பதால் அவர்களுக்கு ஜாதகருக்கு நல்ல தனம், செல்வம், செல்வாக்கு தரும். அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பல சுகங்களை அனுபவிப்பார்கள். தொழிலில் மேன்மை அடைவார்கள். இதுதான் தர்ம கர்மாதி யோகம் பற்றிய விளக்கமாகும். என்னதான் தர்ம கர்மாதி யோகம் என்று பல யோகங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் விதி மதி படிதான் அவர்கள் வாழ்க்கை அமையும். இந்த விதியை மதியும் பற்றி துல்லியமாக விலக்கி துல்லியமாக பலனை சொல்வதுதான் அட்சய லக்ன பദ്ധதியாகும். பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து முற்றிலும் விலகாமலும் அதே சமயத்தில் துல்லியமாக பலனை தரும் ஒரு மிகச்சிறந்த ஜோதிட அமைப்பு தான் அட்சய லக்ன பദ്ധதி ஜோதிட முறையாகும். இந்த காணொலியை பிடித்திருந்தால் லைக் செய்வோம், ஷேர் செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னொரு யோகம் பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.